செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஜனாதிபதி முர்முவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த வாரத்தில் பிரேசில், நமீபியா, கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு மேலிட்ட அரசுமுறை சுற்றுப்பயணம் மற்றும் அந்நாடுகளுடனான ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலவச லேப்டாப் 45 நாட்களுக்குள் அரசாணை. கொரோனா தொற்றை அடுத்து கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 2025-26 பட்ஜெட்டில் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 20 லட்சம் லேப்டாப்கள் வழங்குவதற்காக அரசு கோரிய டெண்டரில் அசர், டெல், HP ஆகிய கம்பெனிகள் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்துள்ளன. எனவே அடுத்த 30 முதல் 40 நாட்களுக்குள் லேப்டாப் வழங்க உள்ள நிறுவனத்தை அரசு உறுதி செய்துள்ளது. UGC நெட் தேர்வு முடிவு ஜூலை 22இல் வெளியீடு. கடந்த மாதம் நடந்த UGC நெட் தேர்வு முடிவுகள் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என NTA அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற இத்தேர்வை நாடு முழுவதும் இருந்து சுமார் 2.5 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். தேர்வர்கள் www.ugcnet.nta.ac.in என்ற இணையதளத்தில் பதிவெண் மற்றும் பாஸ்வேர்டை பதிவிட்டு முடிவுகளை அறியலாம். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த மாட்டேன். அமர்நாத். கீழடி அகழ்வாய்வு அறிக்கையில் சிலவற்றிற்கு மத்திய தொல்லியல் துறை விளக்கம் கூறி இருந்தது. இதற்கு அரசியல் கட்சிகள், தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் 982 பக்க ஆய்வறிக்கையில் எழுத்துப்பிழையை வேண்டுமானால் திருத்துகிறேன், ஆனால் உண்மையை திருத்த மாட்டேன் என அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு இலவச பேருந்து ஓட்டுநர் பயிற்சி. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. கும்மிடிப்பூண்டி, சேலம், திருச்சி, விருதுநகர் உட்பட 16 இடங்களில் 65 நாட்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. லகுரக லைசன்ஸ், PSV பேட்ச் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும். 20 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.